வாக்கு பலிதம். இந்த ஜோதிடம் பார்க்குறவங்க, குருமார்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் அவங்களுக்கு பெரிய பலமே என்ன தெரியுங்களா? வாக்கு பலிதம். அவங்க சொன்னாங்கன்னா பலிக்கும். அந்த வாக்கில் வர்றதுங்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்கணும். நினச்ச உடனே சொல்லக்கூடாது. பார்த்த உடனே அவங்களுக்கு பலன் சொல்லக்கூடாது. தானாக வரணும், இயற்கையில் வரணும். அந்த வாக்கு பலிக்கும். அந்த நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசுகிறீங்க, மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம், இதெல்லாம் சொன்னாங்க இல்லையா பெரியவங்க. அதெல்லாம் நமக்கு யோசிக்கணும். எப்போவுமே வார்த்தைகள் மிச்சம் இருக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. என்ன தான் கோபமாக இருந்தாலும் டக்குன்னு அடுத்தவங்களை சபிக்கிறதோ சாபம் கொடுக்கறதோ அது தவறு. நீங்கள் புராணத்திலையும் சரி, ஆன்மீகத்திலையும் சரி, அந்த மாதிரி சாபம் கொடுத்து சாம்ராஜ்யமே அழிந்து போயிருக்கு. ஒரு பெண்ணுடைய சாபம்தான் மகாபாரதத்துக்கு காரணம். ராமாயணத்திற்கும் ஒரு பெண் தான் காரணம். இப்படி நம்ம நிறைய ரெஃபரன்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பெண் யார் அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். ஆகவே இதையெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த வாக்கு பலிதம். அதனால்தான் எப்போவுமே சுப வார்த்தைகள் பேசணும், பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், நமக்கு கெடுதல் செஞ்சவங்களுக்கு கூட நல்லா இருங்க, வாழ்க வளமுடன் அப்படின்னு நிறைய பேர் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த வாழ்க வளமுடன்னு சொன்ன உடனே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அதில் இலக்கணம் தவறாக இருக்குங்க, அதில் சரி கிடையாது, இலக்கண பிரகாரம் வாழ்க வளமுடன் அப்படின்னு வரக்கூடாது, வளமுடன் வாழ்க அப்படியும் வரக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இலக்கணம் தவறாக இருக்கலாம், புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் கரெக்டாக இருக்குது. நமக்கு இலக்கணத்தை பார்த்து தான் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது கிடையாது. தினந்தோறும் நம்மளுடைய வாழ்க்கையில் இலக்கணம் பார்த்து பேச முடியாது. நம்ம பேசுகிற பேச்சுக்கள்லாம் இலக்கணத்திலேயே இருக்குது, அகராதிலேயே இருக்காது. ஆனாலும் அந்த வார்த்தைகள் புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும், தெளிவாக இருக்கும், ஷார்ட்டாக இருக்கும், தெளிவாக இருக்கும். ஆகவே வாழ்க வளமுடன் சொல்கிறதுல நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்குது. இதையெல்லாம் சுபமான விஷயங்களாக இருக்கும். சின்னதாகவும் சுருக்கமாகவும் அழகாகவும் தெளிவாகவும் விளக்கக்கூடியது படிக்கிறவங்க படிக்காதவங்களுக்கு. ஆகவே அந்த வாக்கு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த வாக்கில் இனிமை வேண்டும், சொல் நயம் வேண்டும், சுபமாக இருக்கணும், மங்களத்தை தரணும், அடுத்தவங்களுக்கு சந்தோஷம் தரணும். அதுதான் வாக்கில் இனிமை. உங்கள் வாக்கில் கூட கோபம் இல்லாமல் பதட்டப்படாமல் வாழ்த்துங்க.